ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சரி, ஸ்ரீவாஸ், ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம். அடியன் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஸோ ஜெனரலா நம்ம ஒரு அதிகரணத்தை பார்த்தா அதுல வந்து 6 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஜெனரலா இது சப்ஜெக்ட், டவுட், பூர்வபக்ஷம், சித்தாந்தம், கான்டெக்ஸ்ட், யூஸ். ஸோ ஒரு அதிகரணத்தையும் மோஸ்ட்லி இதே ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணோம். சங்கதி சரி, அது ப்ரீவியஸ் அதிகரணத்தோட எப்படி அது இதுவா இருக்கு ரிலேஷன் வெச்சுக்கோ. ப்ரீவியஸோட ரிலேஷன் போடலாம். சோ அது இதே லைன்ல நம்ம ஜிக்ஞாசாதிகரணம் பார்த்தா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு முதல் சூத்திரம். சோ இங்க என்னன்னா, யார் இங்க வந்து பூர்வபக்ஷம்னு பார்த்தா அது வந்து இந்த பூர்வ மீமாம்சகால பிராபாகரார்னு சில பேர் இருக்கா. சோ இப்போ இந்த சூத்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, then therefore enquiry into Brahman. நம்ம வந்து பிரம்மத்தை பத்தி ரிசர்ச் பண்ணோம். அதோட அதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கு, அது என்னெல்லாம் பண்ணுறது, ஜகத்துக்கு எப்படி காரணமா இருக்கு, இதெல்லாம். ஸோ அதுக்கு பிராபாகரெல்லாம் என்ன சொல்றான்னா, அது வந்து தேவையில்லை. ஏன்னா அது இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் திங். தேவையில்லைன்னு சொல்லாது. அது வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பிரம்ம விசாரம்ன்றது பண்றதுக்கு சம்பாவனையே கிடையாது. இப்ப தேவையில்லைன்னா தெரியுமா, பண்ணி அதுக்கு பிரயோஜனம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மீனிங்க கொடுக்கும். தேவை கிடையாது அப்படின்னு. இவா என்ன சொல்ற அப்படின்னா, பண்ணவே முடியாது, பண்றதுக்கு சம்பாவனையே கிடையாது, பாசிபிலிட்டியே இல்ல, அது பாசிபிலிட்டியே இல்லை. சோ அவ என்ன சொல்றான்னா, வேதத்துல வர எல்லா வாக்கியமும் விதியாதான் இருக்கு. சோ ஏதாவது கமாண்ட தான் சொல்லும், நீ இதை செய், இதை செய்யாத, இது ஸ்வர்க்கம், உனக்கு சொர்க்கம் வேணும்னா நீ ஜோதிஷ்டம் அந்த யாகத்தை பண்ணு. சோ இப்படிதான் இருக்கும். இது வந்து என்னன்னா, வேற ஏதாவது சில கதையெல்லாம் கூட இருக்கும். ஆனா அதோட பர்பஸ் கூட எப்படி இருக்கும்னா, ஒரு இந்த ஆக்ஷனை செய்யறதுக்காக அது தூண்டி விடுற மாதிரியே இருக்கும், அதை என்கரேஜ் பண்றதுக்கு மாதிரியே. சோ அவ என்ன சொல்றான், அந்த மாதிரி கதைகளுக்கு அதுங்க வாக்கியங்களுக்குலாம் அர்த்தவாத வாக்கியம் அப்படின்னு, அர்த்தவாதம் விதி அப்புறம் அர்த்தவாதம் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சோ இந்த அர்த்தவாதம்னா எப்பவுமே அந்த விதிக்கு சப்சிடரியா தான் இருக்கும். அந்த விதியை ஒட்டி அத இது பண்ணும், நிர்வாகம் பண்ணும். ஆமா, கூடவே சேர்ந்து அந்த இந்த டேர்ம்ஸும் கத்துக்கும், சம்பிரதாய டேர்ம்ஸும் சேஷமாக இருக்கும். சப்சிடரின்னு சொன்னா இல்லையா, இது வந்து சேஷமாக இருக்கும் அர்த்தவாத வாக்கியம். சோ இதே லைன்ஸ்ல போனா, இந்த இப்போ பிரம்மத்தை பத்தி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, அது மாதிரி எல்லாம் இருக்கும். சோ இதுவும் அது வந்து வேற ஏதோ ஒரு உபாசனத்துக்கு ஏதாவது விதி இருந்ததுன்னா அதுக்கு சேஷமா இருக்கும்னு ஊகிச்சுக்கணும். அதுக்கு வந்து இண்டிபெண்டா ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். சோ இதுக்கு வந்து ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, நீ சொன்னது ஆக்சுவலா சித்தாந்தமாக ஆயிடும். நீ சொல்றது இல்லையா, இப்ப சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தை பத்தி இப்படி பிரம்மம் இருக்கு, பிரம்மம் இப்படி இருக்கு அப்படின்னு வெறும் பிரம்மத்தை பத்தி சொல்றது, அது வந்து விதிக்கு சேஷமாறுது அப்படின்னு வச்சுப்போமே. உபாசன விதிக்கு அது சேஷமாறுது அப்படின்னா அப்ப பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதாகவே ஆயிடும். சரியா? அந்த வீடியோல இந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன்றது வந்து உபாசன விதிக்கு சேஷம் ஆயிடும் அப்படி பூர்வபக்ஷம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன்னா, இல்லடி, அது வந்து இப்போ அனந்தம் இல்ல அனந்தமானவன் ஆத்மா, இல்ல அனந்தம் வந்து பிரம்மா அப்படின்னு சொன்னோம்னா அதை உபாசனை பண்ணி எப்படி அடைய போறோம் அப்படின்றது காரியபாதமா தான் அதை கொண்டு போகணுமே தவிர, ஆத்மா இருக்கு, பிரம்மம் இருக்குன்றத பத்தி விசாரம் பண்றது அவசியமே கிடையாது அப்படின்றதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் பூர்வபக்ஷ வீடியோல.
இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த வாக்கியத்துல mention பண்ணி ஸ்டேட்மெண்ட் இல்ல. பிரம்மம் ஒண்ணு இருக்கு, சித்தபாதம் இருக்கு, எக்ஸிஸ்டிங், அவ்வளவுதான். எக்ஸிஸ்டிங்க பத்தி விசாரம் பண்றது பிரயோஜனம் இல்ல, அது பத்தி அதுக்கு தாற்பயம் கிடையாது வேதத்தை சொல்லு வரதுக்கு அப்படின்றதுதான். இல்ல இல்ல ஒரு சொன்னா இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல அடியன் ஸ்டேட்மெண்ட்ல அடியனே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியே தந்தேன். அது இது மாதிரி இருக்க முடியுமோன்னு. நீ சொல்றது என்ன சித்தாந்தத்துல வந்துருக்கும். எம்பெருமானார் வந்து சித்தாந்தத்துல இதையும் ஒரு வழியா காட்டுறாரு. இப்போ இந்த முதல் அதிகரணத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசான் இருக்கு இல்லையா, இந்த பிரம்ம விசாரமானது செய்யப்பட வேண்டும்ன்ற மாதிரி தோன்றது சூத்திரத்தை பார்த்தோம்னா. ராமானுஜ சித்தாந்தத்துல இங்க தூண்டவே தேவை கிடையாது. தன்னடைய பிரம்ம ஜிக்ஞாசாக்கு விசாரம் பண்றதுக்கு அவனே வந்துடுவான். அது என்னன்றதுலாம் வந்து அந்த வீடியோஸ்ல மேல இருக்கக்கூடிய ஏதோ இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய சூத்திர அர்த்த விசாரம் பண்ணும் பொழுது அங்க இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட். அது இப்ப பார்க்க வேண்டாம். ஆக இந்த பிரம்ம விசாரம் அப்படின்றதே கூடாது, அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பிரபாகரனுடைய அவன் பட்சம் என்ன அப்படின்னா, பிரம்மத்தை பத்தி உனக்கு தெரியவே வராது. இப்போ முயல் கொம்பை யாராவது விசாரம், ஏன்னா முயல் கொம்பு தெரியவே தெரியாது. அப்போ பிரம்மத்தை நம்ம கண்ணால பாக்குறோமா? கிடையாது. அனுமானம் பண்ண முடியுமா பிரம்மத்தை? அதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல சாஸ்திர விபாதிகளும் இருக்கும். இப்போதைக்கு நம்ம பிரம்மத்தை அனுமானம் பண்றதாகவும் நம்ம பார்க்கல. அப்போ பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு எப்படி தெரிய வருது? வேதத்தை அந்த வேதமும் சித்த வஸ்துவ சொல்ல வரலையே, அது செய்யப்பட வேண்டிய காரிய வஸ்துவ தானே சொல்ல வருது. அப்போ பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிய சம்பாவனையே கிடையாது. அப்ப அதை பத்தின விசாரம் எதற்கு? இப்படின்னு தான் பிரபாகரனுடைய ரீதி. சரியா? பூர்வபக்ஷியா பிரகாரம் அங்க உபாசனையும் காரிய வஸ்து கீழே வராதா? அது இல்ல. அதான் சரிதான். அது வந்து எம்பெருமானார் சொல்ற பதில். நீ வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இப்போ யோசிச்சு பாரு. சம்ஸ்கிருதம் பதங்கள்லாம் உனக்கு தெரியும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் வாக்கியத்தை நீ படிக்கிற, உனக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. பேசிக்கா ஏதாவது புரியும் இல்லையா அந்த வாக்கியத்தை படிச்சு? பேசிக்கா புரியாது. பிரபாகரன் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த வாக்கியத்தை படிச்சா யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அவங்க செய் அப்படின்னு ஒரு சொல்லே இல்லையே, ஆக்டிவிட்டி இல்ல. ஆகையினால அந்த சென்டென்ஸை பார்த்தா யாருக்குமே அந்த வாக்கியத்தை பார்த்தா ஒன்னும் புரியாது. அப்போ ஒண்ணுமே அந்த மாதிரி ஒரு போதமே ஏற்படாத பொழுது, அப்ப இப்படிப்பட்டது பிரம்மம் அப்படின்றது ஃபுல்லும் நமக்கு வந்து ஃபுல்லுன்ற ஒண்ணுமே தெரியாத பொழுது இப்போ பிரம்ம விசாரம் இருக்கு. அதுக்கு எம்பெருமானார் நீ சொல்றது வந்து எம்பெருமானாருடைய பதில்ல இருக்கு. சரி, இப்போ சித்தபரமான வாக்கியத்துல இருந்து பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, அது சரி. ஆனா உபாசனத்தை பண்ணு அப்படின்னு நமக்கு இப்போ காரியபரமா ஒரு வாக்கியம் இருக்கு. அப்ப உபாசனத்தை பண்ணு அப்படின்னா நமக்கு உடனே ஒரு கேள்வி வரும். உபாசனத்தை பண்ணுன்னு அனுபந்தியாக தொடர்பாக கண்டிப்பா இருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்? உபாசனத்தை பண்ணு, உபாசனம் தியானம், தியானம் பண்ணணும்னா நம்ம என்ன கேட்போம்? எதை தியானம் பண்ணணும்? பாத்தியா, எதா தியானம் பண்றது கண்டிப்பா கேள்வி வரும் இல்லையா? அப்ப பக்கத்துல இருக்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாவை நீ தியானம் பண்ணு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ அப்படி பிரம்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு, இப்போ நேரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த வாக்கியத்துல இருந்து அப்படின்னு சொல்லலாம் பிரபாகரன். இப்போ உபாசனம் பண்ணு அப்படின்னா கண்டிப்பா பிரபாகரனுக்கு புரிஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு ஒரு கேள்வி வரும், எதை பண்ண வேணும் அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட பிரம்மத்தை உபாசனம் பண்ணு அப்படின்னு நம்ம புரிஞ்சு போயிருக்க பிரம்மத்தை பத்தி நேரம், அதுதான் முக்கியமா இல்லாட்டி போனா கூட அது வந்து ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு இல்லையா? இதுக்கு உபாசனத்துக்கு காரியத்துக்கு ஒரு ஒரு காம்பனண்டா இருக்கு இல்லையா? பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. அப்படி பார்த்தா கூட புரிஞ்சுக்கலாமே. இது முக்கியமான சித்தாந்தம் கிடையாது. எம்பெருமான சித்தாந்தம் முக்கியமா என்னன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பார்த்தாலே புரியும். வேற ஒரு வாக்கு தேவையே கிடையாது. ராபாகர மத்த ரீதியில போனா கூட அது மற்றொரு வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த வாக்கியத்துல இருந்து பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சரியா?
ஆக இங்க வந்து இந்த மாதிரி பிராபாகரன் சொல்றது அந்த சித்த வஸ்துவை வந்து போதிக்க முடியாத வாக்கியமானது. சரி, ரகுராம சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா? அதாவது பூர்வபக்ஷி கேட்கிற அது மாதிரி பிரம்மத்தை விளக்குற வேத வாக்கியங்களோட பயன் என்ன அது இருக்கே அப்படின்னா சொல்றது வந்து அதெல்லாம் கர்மங்களுக்கு உதவுவதற்காக மட்டும் அறியணும். எதிரில பூமியில நிதி கோயில் இருக்குன்னு ஒரு சித்த பதார்த்தத்தை காட்டி கொடுத்துட்டா அது செயலை தூண்டுறதா புரிஞ்சுட்டு அங்க தோண்டுவோம். அது மாதிரி ஆத்மா இருக்குன்னு சித்தவத்துவ சொல்லிட்டா அங்க யாகம் பண்ணுங்கிற கட்டளையோட சேர்த்துப்போம் அப்படின்னு. ஆமா, சரி. இப்போ என்னன்னா இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் என்ன பண்றது அப்படின்னா, பிரம்மம்னு நம்ம வந்து சேத்தனத்தை காட்டிலும் அதிரிக்தமான வஸ்துன்னு இது வரைக்கும் நம்ம ஸ்தாபிக்கவே இல்லை. முதல் அதிகரணத்துல இருக்கணும். அப்ப சேத்தனத்தை காட்டிலும் அதிகமான ஒரு பரமாத்மா ஒருத்தன் எதுக்கான ஸ்தாபிக்கவே இல்லை இல்லையா? ஆகையினால பிரம்மம் சொல்றது எல்லாமே சுத்தமான ஆத்மாவை தான் சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப சுத்தமான ஆத்மாவை சொல்றது அப்படின்னா சுத்தமான ஆத்மா வந்து நித்தியமாக இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப ஜோதிஷ்டம யாகத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும். யார் போறது சொர்க்கத்துக்கு? உடம்பும் இங்க. அப்ப ஆத்மான்னு போகணும் இல்லையா? அப்போ யாகத்தை பண்றதுக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்னாலே அவ தேகத்தை காட்டிலும் அதிரிக்தமா ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் அவன் யாகமே பண்ணுவான். அப்போ அதுக்கு வந்து இது அந்த கான்டெக்ட் விசேஷமாக இருக்கு. ஆத்மான்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காக. எதுக்காக அப்படின்னா அப்பதான் இவன் வந்து அந்த இதை பண்ணுவான், என்னது ஜோதிஷ்டம யாகத்தை பண்ணுவான். ரங்கராஜன் சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா? சுவாமி அதான் ரகுராமன் சுவாமி அதான் டெஸ்ட் பண்ணார். அடியானுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா இந்த நிதி குவியல் இருக்குங்கிற அந்த எக்ஸாம்பிள் தான் தேவருக்கு கொடுத்துருந்தது. அப்ப அப்படி பார்த்தா வந்து பூர்வபக்ஷி வந்துட்டு அந்த நிதி குவியல்ங்கிறத வந்து நம்ம பரமாத்மாவோடையோ இல்லை ஜீவாத்மாவோடையோ ரிலேட் பண்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போ ஒன்று அது ஒன்று இருக்குங்கிறத அவர் ஒத்துண்டு, ஆனா அது அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுனால ஒரு ஆக்ஷனை பண்ணுன்றது தான் இன்ஃபர் பண்ணிக்கணுங்கிறது தானே பூர்வபக்ஷி சொல்றாரு. பட் ஆனா அது ஒண்ணு இருக்குங்கிறது அவரும் ஒத்துக்கிறாரு தானே. ஆனா நிதி குவியல்ன்றது இங்க வர அது சமன்வயாதிகரணத்துலதான் அந்த உதாரணத்தை கொடுத்திருக்காங்க. நிதி குவியல்ன்றது வந்து அதுவே புருஷார்த்தமா இருக்கு. ஜிக்ஞாசாதிகரணத்துல நிதி குவியல் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க. பூர்வபக்ஷம் வீடியோல வந்துட்டு அது நிதி குவியல் நோட்ஸ்ல போட்டு வச்சிருந்தோம். சரி, அதான். அப்ப நிதி குவியல் இருக்குன்னு தனியா ஒரு வாக்கியம் இருக்குதுன்னா யாருமே ஒண்ணும் புரியாது. பிராபாகர மதத்துல உன்னுடைய கால் கீழே நிதி குவியல் இருக்கு அப்படின்னா கேட்டு ஒண்ணுமே புரியாது. அதை இல்லாத ஒண்ணு நம்மளே வந்து அத்தியாகாரகா அப்படின்னு பார்த்தோம். அத்தியாகாரம்னா நம்மளே வந்து ஒரு சொல்ல அங்க அதிகப்படியா சேர்த்துக்கிறோம் அத்தியாகாரகான்னு. அது பண்ணிட்டாதான். அப்ப எப்படி சேர்த்துக்கணும்? இங்க உன் கால் கீழ் நிதி குவியல் இருக்கு, அதை எடு அப்படின்னு இந்த அளவுக்கு வாக்கியம் இருந்தாதான் அப்போ எடுக்க வேண்டியது நிதி குவியல் அப்படின்னு. நிதி குவியல் பத்தி நமக்கு ஒரு ஞானம் வரும். தனித்து நிதி குவியல் இங்க இருக்கு அப்படின்னா ஒன்றும் புரியாது. சரியா? சரி, சரி. இந்த ஸ்லைடு முக்கியமா இருக்க போறது. இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் கிவன் பை பூர்வபக்ஷா, மீமாம்சகர், பிராபாகரர். இப்போ வந்து ஏன் இப்படி ஒரு இது ரீசன் சொல்றா எல்லா இதுவும் ஆக்ஷனா இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எப்பயாவது ஒரு புது வேர்டு லேர்ன் பண்ணச்சு அது இந்த ஆக்ஷனை குறிச்சுதான் இதை பார்த்துதான் லேர்ன் பண்றோம்னு அவ சொல்றா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் தரா. ஒரு 3 பேர் இருக்கா. ஒரு குழந்தை, அவனோட அப்பா, தாத்தா. ஸோ அவனோட தாத்தா வந்து அப்பா கிட்ட சொல்றான் அந்த ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வான்னு. அந்த குழந்தைக்கு வந்து நியூஸ் பேப்பர்னா என்னன்னு தெரியாது. அது கொண்டு வான்னு சொல்லச்சே அப்பா வந்து அதை போய் எடுத்துன்னு வரார். ஸோ அந்த குழந்தை வந்து இதெல்லாம் பாக்குறது. ஓகே, ஸோ அதுல இருந்து அது தெரியறது. இங்க இப்போ ஒரு ஆக்ஷன் காரியம் நடந்துட்டு அது காரியம் நடக்கணும்னா காரியதா புத்தின்னு ஒண்ணு இருக்கணும். காரியதா புத்தினா இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்காக ஒரு சங்கல்பம் வரேன்னு இது சொல்லலாம். சங்கல்பம்னு சொல்லலாம். காரியதா புத்தினா இதம் மயா கர்த்தவியம் கிருத்தியாகம் இதம் சாதயாமி
அப்படின்னா சிக்கீர்ஷான்னு சொல்லுவோம். சிக்கீர்ஷான்றது சித்தாந்தத்துல சங்கல்பம் ரெண்டு ஒண்ணுதான். சோ அது என்ன சொல்றது? சோ அதோட அப்பாக்கு இந்த காரியம் நான் சொன்னது நேர சித்தாந்தத்தை சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம சித்தாந்தத்தை வந்து சிக்கீர்ஷா சங்கல்பம் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ பூர்வபக்ஷ மதத்துலலாம் எப்படின்னா, இப்போ காரிதா புத்தின்றது அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அந்த செயல்ல காரியத்துவம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும், காரியதா அப்படின்னு. அது ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போகணும்னா செய்யப்பட வேண்டும்ன்ற மாதிரி தெரிகிறது அவனுக்கு. அதான் காரியதா புத்தி, இது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தோன்றது. அப்படி தோணும் ஒரு வில் மறைன்னு வச்சுக்கலாம்ல, அது செய்யணும் சொல்லலாம். சோ அந்த குழந்தை என்ன நினைக்கிறதுனா, ஓகே என்னோட அப்பாக்கு இந்த காரியதா புத்தி வந்திருக்கு, அது ஏன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னோட தாத்தா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்க நியூஸ் பேப்பரை கொண்டு வான்னு. சோ அந்த ஆக்ஷன் பேஸ் பண்ணி அது அந்த சென்டென்ஸ ஒரு காசா வச்சுக்கிறது, ஒரு காரணமா. ஆமா. சோ ஒரு எதுக்கு காசா வச்சுக்கிறது இந்த சென்டென்ஸ்? எதுக்கு காஸ்? அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துன்னு வந்தாருல்ல அப்பா. சோ அந்த சென்டென்ஸ வச்சு அது நியூஸ் பேப்பர் கொண்டு வரான்னு தெரிஞ்சது. அதுல இருந்து நியூஸ் பேப்பர்னா இந்த வஸ்துன்னு தெரிய வந்துட்டு, பேப்பர்ல இதெல்லாம் இருக்கும், அதுதான் நியூஸ் பேப்பர்னு. இல்ல நீ அழகா சரியாதான் சொல்லிருந்த. நடுவில் நான் கேள்வி கேட்க, நீ காஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்ன இல்லையா? இந்த சென்டென்ஸ் வந்து இட் இஸ் காசிங் வாட், அது எதுக்கு காரணமாக இருக்கு? காரியதா புத்திய இது புத்திக்கு காரணம். அதான் முக்கியமான விஷயம். சரியா? அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த வாக்கியம் காரியதா புத்திக்கு காரணமாக இருக்கு. சரி சரி. ஆனா இதுல ஒரு கேள்வி, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது அப்பா வந்து போய் கொண்டு வர நியூஸ் பேப்பரை. அப்போ கொண்டு வரதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து காரியதா புத்தி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு எப்படி குழந்தை தெரிஞ்சிருந்தது? அதுக்கே அப்படிதானே ஒரு இது மாதிரி அது ஒரு ஆக்ஷன் செய்யறச்சே அந்த புத்தி ஏற்படுறதுன்னு அதுக்கு தெரியறது. அதை வச்சு இன்ஃபர் பண்ணுது, அனுமானம் பண்ணுது. அப்ப எப்படி இன்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, கிரியத்தை எது காரியமாக இருக்கோ தத் சர்வம் காரியதா புத்தேஹே ஜன்யதே. காரியதா புத்தியினாலதான் பிறக்கும். என்ன ஒரு செயலாக இருந்தா கூட ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அது காரியதா புத்தியில இருந்துதான் பிறக்கும் அப்படின்னு தன்னுடைய இதுல பார்த்து வச்சிருக்கா. இப்போ அது இன்ஃபர் பண்றது. அப்பா வந்து காரியம் பண்றாரா, அப்ப அப்பா இடத்துல அது இன்ஃபர் பண்றது பார்க்க முடியாது. உள்ள இருக்கிற ஆத்ம குணம் ஆச்சு இல்லையா காரியதா புத்தின்றது. அப்போ அது எப்படி தெரிஞ்சுன்றது அப்படின்னா, கண்ணால பாக்குற ஆக்ஷனை வச்சு தெரிஞ்சிருந்தது. சரி, காரியதா புத்தி ஏற்படுத்தி அப்புறம் சோ இது மாதிரியே ஒரு மேப் மாதிரியே இது பண்ணலாம். வாக்கியத்துல இருந்து காரியதா புத்தி வருது, அதனால காரியம் வருது. அந்த காரியத்துல இருந்து அந்த குழந்தை இன்ஃபர் பண்ணி ஓகே நியூஸ் பேப்பர்னா இந்த வஸ்துன்னு சொல்லி அந்த ஞானம் அதுக்கு பிறக்கிறது. ஆனா அது கடைசி ஸ்டெப் வந்து டைரக்டா வராது, நேர உடனே வராது. பாரு, இந்த குழந்தை முதல்ல பாக்குறதா நியூஸ் பேப்பரை கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது குழந்தை கண்ணுக்கு என்ன தெரியுது? நியூஸ் பேப்பர் கொண்டு வர செயல் தெரியுது. அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் கொண்டு வரது எனக்கு காரியம் அப்படின்னு அப்பாவுக்கு புத்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த புத்தியை எது ஏற்படுத்தி இருக்கு? வாக்கியம் ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? அப்போ வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் கொண்டு வருது காரியம் அப்படின்னு ஒரு ஹோலா தான் தெரிஞ்சுக்கும். முதல்ல கேட்கறது இல்லையா, அது ஹோலா தான் தெரிஞ்சுக்கும். அப்போ நியூஸ் பேப்பர் அப்படின்ற அந்த சென்டென்ஸ், மொத்த சென்டென்ஸுக்கு நியூஸ் பேப்பர் கொண்டு வருது காரியம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் பால் கொண்டு வா அப்படின்னு அடுத்த சொல்லுவார் அவர். அப்போ இந்த குழந்தை பார்க்கும். அப்போ அப்பா என்ன பண்ணுவார்? பாலை கொண்டு வருவார். என்ன பண்ணும் அப்படின்னா, இதான் ஆவாப உத்வாபாபியாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வரும், சிலதெல்லாம் விட்டு போயிடும். அப்ப இந்த குழந்தை என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி பல சென்டென்சஸ் பார்த்து அப்போது தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நியூஸ் பேப்பர் தனித்து அந்த வேர்டை பிரிச்சு அதை வந்து அந்த பதார்த்தத்தோட அசோசியேட் பண்ணிக்கிறது. எடுத்த ஃபர்ஸ்ட் இன்சர்ஸ் ஏதாவது பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள வேர்ட்ஸ் அப்படின்ற காம்பனன்ட் இருக்கு, இந்த சென்டென்ஸ்க்குள்ள தனித்தனியா வேர்ட்ஸ்ன்ற காம்பனன்ஸ் இருக்கு அப்படின்னு அதான் மேப் பண்ண முடியாது. ஒரு ஹோலா தான் பார்க்கும், சென்டென்ஸ் ஹோலா பார்த்து இந்த சென்டென்ஸ் வந்து இப்படிப்பட்ட காரியதா புத்தியை ஏற்படுத்தும். அப்புறம் அடுத்தது இன்னொன்னு கேட்கும், புரியுது அவனுக்கு?
நியூஸ் பேப்பரை அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு. இப்போ எப்படி வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பரை படி அப்படின்னு சொல்றேன். இப்போ நியூஸ் பேப்பர் அந்த வேர்டு வந்து அப்படியே கண்டினியூ வர்றது சென்டென்ஸ்ல. ஆனா வேற மாறுறது இங்க செயல் இங்க வந்து இதுல ரிசல்ட்ல வந்து செயல் மாறுது. அப்ப என்ன பண்ணுவோம், ஓ படி அப்படின்றது வேற செயல. இந்த மாதிரி பல இன்ஸ்டன்சஸ் பார்த்து 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 அது வந்து இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குழந்தை. இது கடைசியா கன்க்ளூஷன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பூர்வபக்ஷி என்ன சொல்றாங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அந்த சப்தத்துக்குலாம் அர்த்தம் வருதே ஒரு காரியத்தை, பர்டிகுலர் காரியத்தை பார்த்தாதான், அல்டிமேட்டா பார்த்தா. சோ என்ன சொல்றாருன்னா, வேதத்திலயும் எல்லாம் சப்தத்தினாலதான் இருக்கு, எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ என்னன்னா அதையும் பார்க்கச்சு அதோட பிரதான அர்த்தம் வந்து ஏதாவது காரியத்தை குறிச்சுதான் இருக்கும். ஆனா சித்த வஸ்துவை பத்தி இருக்காது, அது வந்து சேஷமா தான் இருக்கும் காரிய வஸ்துக்குன்னு சொல்றான். சோ சரியா, இதுதான் கன்க்ளூஷன். அவன் சின்ன வயசுல நம்ம எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரு சப்தம்னு இருந்தாலே அது கண்டிப்பா காரியத்தாவை தான் போதிக்கும். அப்போ எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டா போதிக்காது சப்தம், செய்ய வேண்டிய ஒன்னதான் போதிக்கும் சப்தம். அப்படின்னா நம்ம அதாவது இப்போ கம்யூனிகேஷனுக்கு வந்து இது ஒரு டூலாக இருக்கு. இது ஸ்பீச், பேசுறதுன்றது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு டூலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி செயல்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா யோசிப்பார், இப்போ நீ பேசுற நான் கேட்டுட்டு இருக்கேன், நான் பேசுறேன் நீ கேட்கிற, நீ பேசுறேன்னு எனக்கு புரியும் அப்படின்றதுனாலதானே நீ ஸ்பீச்சை வந்து ஒரு கம்யூனிகேட்டிங் டூலா நீ பயன்படுத்துற. உன்னுடைய ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீ அதை டூலா பயன்படுத்துறியே, நீ எப்படி தெரிஞ்சுட்ட பேசினா அடுத்தவருக்கு புரியும், என்னுடைய தாட்ஸ் அடுத்தவருக்கு புரியும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்ட? அதுக்குதான் இந்த பிரபாகரன் யோசிச்சு சொல்றாங்க. இப்ப நெருப்ப தொட்டா சுடும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுப்போம், நம்ம தொட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்ப நெருப்பு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு. நம்ம பேசினா அடுத்த வாழ்க்கை புரியும் அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுட்டு இருப்போம்னா பிரபாகரன் சொல்ற ரீதி இது. அப்ப காரியத்தை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ ஸ்பீச்ன்றது வந்து ஒரு கம்யூனிகேட்டிங் டூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே காரியத்தை வச்சிருந்தான் அப்படின்னா, அப்ப ஸ்பீச் என்ன பண்ணும், எதை கம்யூனிகேட் பண்ணும், எப்பொழுதுமே காரியத்தாவை தான் கம்யூனிகேட் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ இத பார்த்தா சத்தியம் ஞானம் வணக்கம் பரம் அப்படின்னு பார்த்தா ஒரு காரியத்தாவும் புரியல, பண்ண வேண்டும் அப்படின்றது ஒண்ணுமே தெரியல, நமக்கு ஒண்ணுமே இந்த சென்டென்ஸ் மேக் நோ சென்ஸ் அந்த மாதிரி சொன்னா அப்படியே இருக்கும். நம்ம ஒண்ணுமே புரியாது இந்த வாக்கியத்தை வச்சு. சரியா, நீ சொன்ன மாதிரி மத்ததுக்கு வந்து சேஷமாக்கலாம், அப்பதான் புரியும். எதுக்கு சேஷமாக்கணும்னா இந்த கர்மா பண்ணு சொல்றதுக்கு நம்ம சேஷமாக்கணும். மீமாம்சகால அது யாகத்துக்கு சேஷமா வைக்கணும்னு சொல்ற உபநிஷத் வாக்கியத்தெல்லாம், யாக வாக்கியத்துக்குலாம், யாக போசக வாக்கியத்துக்கு பூர்வ கர்ம காண்டத்துல இருக்கிற வாக்கியத்துக்குலாம் இது சேஷமாக ஆயிடும் பிரம்ம காண்டம் முழுசா. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா சொன்னேன். இப்ப நம்ம இதை பார்ப்போம், கலாபம். நம்ம இங்க அந்த பராக்ல தான் விட்டோம்னு நினைக்கிறேன். பராக் பதார்த்தம் பிறருக்கு மட்டும் அறியப்படும். இங்கதான் அந்த கரெக்ஷன் ஒண்ணு இருக்கு, known to others also அப்படின்னு போடலாம். அப்புறம் நித்திய பூஜ்யம் பார்த்தோம். அதாவது திரவியத்தினுடைய லட்சணம் என்ன, திரவியம்னா என்ன அப்படின்னா அவஸ்தா எதுக்கு இருக்கோ அதுதான் திரவியம். அவஸ்தானா என்ன,
வந்து சேர்ந்த ஒரு தன்மை, அதான் அவஸ்தா. நம்ம லோகத்துல வந்து எதெல்லாம் திரவியம்னு நினைச்சுப்போமோ எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அவஸ்தா இருக்கும், வந்து சேர்ந்த தன்மை இருக்கும். ஒரு ஷேப், ஒரு ஃபார்ம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் வருது, அந்த ஃபார்ம் மாறுறது, இதெல்லாமே அந்த திரவியத்துக்கு தான் அவஸ்தான்றது உண்டு. நிறத்துக்கு யோசிச்சு பாருங்க, நிறத்துக்கு வந்து அவஸ்தா இருக்குமா? நிறம் இருக்கு, ரூபத்துக்கு ஏதாவது அவஸ்தான வந்து அதுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தன்மைன்றது ஒண்ணு இருக்காது. இந்த ரூபமே அழிஞ்சு போயிட்டு இன்னொரு ரூபம் வரும், அவ்வளவுதானே ஒழிய அந்த ரூபத்துக்கு. அப்போ என்ன ஆகுது? இது ஒண்ணு மீமாம்சகாலும் யாரவா பாட்ட மீமாம்சகாலும் அவளும் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆகம அபாயேஷு திஷ்டதி இந்த திரவியம் மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. எது ஒண்ணு ஸ்டேபிளா இருக்கும், பலது வருது போறது, பலது வருது போறது, அப்ப எது ஸ்டேபிளா இருக்கோ அதுதான் திரவியம் அப்படின்னு நம்ம சொல்றது போலவேதான் அவர்களும் சொல்லுவா. இந்த மாதிரி அவஸ்தா அப்படின்றது வந்து சேரக்கூடிய ஒரு ஆகமத்துக்குமான அப்பொழுது வந்து சேரக்கூடியது. அப்பவே அனித்தியம் அப்படின்னு தெரியாது, அதாவது ஆதிமத் அப்படின்னு தெரியாது, வந்து சேர்றது ஆகமத்துக்கம். இப்போ வந்து எல்லா திரவியத்துக்கும் அவஸ்தா பார்த்தோம்னா பிரகிருதி இருக்கு, பிரகிருதிக்கு அவஸ்தா உண்டா? ஆரம்பமே பிடிச்சு அவஸ்தா உண்டு பிரகிருதிக்கு, மூல பிரகிருதி, அதுதான் மகானாக மாறுறது. அப்போதுக்கு ஒரு அவஸ்தா மாறாட்டம் இருக்கு. திரவியம் அதுக்கு மகத்துவம் அப்படின்றது மகானாக இருக்கிற அவஸ்தை வருது. காலத்துக்கு என்ன அவஸ்தை அப்படின்னா, நம்ம சம்பிரதாயத்துல நையாயிகளுடைய பட்சத்துல நம்ம காலம்ன்றது வந்து ஒரு விபுவான தத்துவம்னு பார்த்தோம். ஆனா அந்த காலம் வந்து அப்படியேதான் இருக்கும், அதுக்கு ஒரு மாற்றம் கிடையாது. இங்க என்னன்னா காலம் அப்படின்ற அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அது இப்போ கண்ணுக்கு தெரியாம விபுவா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது காலம் அப்படின்ற ஒரு விபு திரவியம், ஒரு தத்துவம் பரவி இருக்கு. அதுக்கே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அதுக்குதான் க்ஷணம் அப்படின்னு பெயர். காலம்ன்றது மாறிண்டே இருக்கு, அது மாறிண்டே இருக்கா, அது எத்தோட தொடர்பு கொண்டிருக்கோ அந்த வஸ்துக்களையும் மாத்தின்றே இருக்கு. அந்த அதான் அதை நிமித்தமா வச்சுட்டு பகவான் மாத்துவார். இதை எப்படி நீங்க இமேஜின் பண்ண போறீங்கன்னு தெரியல. இந்த காலம்ன்றது கண்ணுக்கு தெரியாம ஒண்ணு இருக்கு. ஒருவேளை கண்ணுக்கு தெரியற மாதிரியே வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கு, அதுல காலத்துல நடந்துட்டே இருக்கு. க்ஷணம் அப்படின்ற வந்து ஒரு மாறாட்டம் நடந்துட்டே இருக்கு. இது நையாயிக்காலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாசி. நையாயிக்கால் வந்து இதே மாதிரி விபுவான காலத்தை ஒத்துப்பா, ஆனா அது மாறாட்டம் இல்லாம ஸ்டேபிளா இருக்கக்கூடிய பதார்த்தம் நையாயிக்காலுடைய இதுல காலம்ன்றது. அதுக்கப்புறம் அப்போ நாள், அதே போல வாரம், மாதம் இப்படிலாம் சொல்றோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னா வெறும் அந்த க்ஷணங்களினுடைய ஒரு கூட்டம், இந்த மாறாட்டத்தினுடைய ஒரு கூட்டம். அதுதான் வந்து நம்ம நாள் அப்படின்னே சொல்றோம். சரி, இப்போ இந்த கூட்டம்னு சொல்றோமே, கூட்டம்னா அதை கூட்டுறது என்ன இருக்கு, அதை கலெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அந்த மாற்றத்தினுடைய கூட்டம் இப்படிச்சுக்கோமே, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது பபுள் வருதுன்னு வச்சுக்கோங்க. பெருசா ஒரு அண்டால ஃப்ளூயிட் இது ஒண்ணு இருக்கு, அதுல பபுள்ஸ் அங்கங்க வருது, அப்பப்போ வருது. இப்போ அந்த கலெக்ஷன் ஆஃப் பபுள்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த கலெக்ட் பண்றதுக்கு என்ன என்ன இருக்கும் அங்க. அதே போல இப்போ வனம்னு சொன்னா அது விருட்ச சமூகா, அது விருட்சத்தினுடைய கூட்டம், அங்கேயும் கூட்டம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்ன இருக்கு? இங்க இப்போ காலம் அப்படின்னு அந்த தத்துவத்துல க்ஷணங்கள் அப்படின்ற மாறுதல் ஏற்பட்டுட்டே இருக்கும்.
இங்க அந்த க்ஷணத்தினுடைய கூட்டம் தான் நாள், மாதம் அப்படின்னா இங்க கூட்டுறதுக்கு என்ன இருக்கு? சரி, மூணுத்துக்கும் வரிசையா வருவோம். அங்க கலெக்ஷன் ஆஃப் பபிள்ஸ் தான். அதுவும் அந்த வனமும் ரெண்டு ஒன்று தான். சரி, ரெண்டே வச்சுக்கோமே. இப்போ வனம் வந்து விருட்ச சமூகம் அப்படின்னு இருக்கு. அந்த பபிள்ஸ் அதெல்லாம் ஏன் சொன்னா ஒரு ரியாக்ஷன் மாறிட்டே இருக்கு அப்படின்றது அதுக்கு ஒரு உதாரணமா வச்சுன்னு பார்க்கறதுக்கு யோசிச்சேன். இப்போ விருட்ச சமூகா வனம் அப்படின்னு இருக்கு. இந்த சமுதாயத்தை கூட்டுறதுக்கு என்ன இருக்கு? கலெக்ஷன் அப்படின்னா கலெக்ட் பண்றதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? என்ன இருக்காங்க? ஸ்பேஸ்னு சொல்லலாமா? ஆமா, அந்த இடம் தான். அந்த இடம் வந்து அதுவும் இப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஒண்ணு இருக்கு? இடம்னு வச்சுக்கிட்டோம்னா இடம்னு வச்சுக்கிட்டா இந்த இன்ஸ்டன்ட்ல என்ன இருக்கோ அதுதானே இருக்கும். போன இன்ஸ்டன்ட்ல இருந்தது இருக்காது, அடுத்த இன்ஸ்டன்ட்ல இருக்கிறது இருக்க போறது இல்ல. அப்ப எப்படி கலெக்ட் ஆகும்? கலெக்ட் ஆகாதே. நினைவு வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெண்டாவது தான். விருட்ச சமூகம் இருக்கு இல்லையா, அந்த வனத்துல வந்து மாறல, அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. நீங்க வந்து முதல் விஷயம் பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கெமிக்கல் காலத்தை எப்படி கலெக்ட் பண்றதுன்னு சொன்னீங்க இல்லையா? நான் வந்து வரிசையா வந்துட்டு இருக்கேன். நீங்க கடைசியில பதில் சொல்லிட்டீங்க. விருட்ச சமூகத்துல அதை கலெக்ட் பண்றதுக்கு இடம்னு யோசிக்கலாம். சோ அந்த மாதிரி கூட என்ன ஒரு இடம்னு அங்க என்ன இருக்கு? அந்த ஒருமையை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அந்த இடத்துல? அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய விஷன்ல அடங்கி இருக்கக்கூடிய அப்படின்னு ஏதாவது கொண்டு வரும். அங்க கலெக்ட் பண்றதுக்கு அந்த இடம் இருக்கு. காலத்துல வந்து நம்மளுடைய நினைவு தான். காலத்துல வந்து அந்த மாற்றங்களை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய நினைவு தான். ஸோ நம்ம ஒரு நினைவுல ஏக புத்தி விஷயத்துவம் அப்படின்னு ஒரு தன்மையானது எல்லாத்துக்குமே அங்க கூடியிருக்கு. அது பயன்படுறது அந்த ஒரு நினைவானது. இந்த பொருள்களோட மாறுதல் அதை பார்த்து கூட காலம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பொருள்களுடைய மாற்றம்ன்றது காலத்தினுடைய மாற்றத்துக்கு காரியமா இருக்கு. கால மாற்றத்துக்கு அதை நிமித்தமா வச்சுட்டு பகவான் வந்து மற்ற எல்லாத்தையும் மாத்தலாம். அதனால நம்ம இன்ஃபர் பண்றதை பத்தி இப்ப பேசல. அந்த க்ஷண கூட்டம்ன்றது வந்து இதுன்னு சொன்னோம்னா, திங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லாட்டி வாரம்னு சொன்னோம்னா, அந்த க்ஷணத்தை எப்படி சேர்க்கறது, அது எப்படி கூட்டுறது? கூட்டுறதுக்கு நம்ம கூட்டுவதற்கு புத்தி தான் பயன்படணும். ஒரு புத்தியில எல்லாமே சேர்ந்து விஷயமாக ஆரம்பிச்சு. இது மேல ஒரு சந்தேகம் வரலாம்னா, ஒரு புத்தியில வந்து ஏதாவது விஷயம் ஆகிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியலையே, 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். நம்ம யாருமே அத்தனை க்ஷணங்களெல்லாம் இது பண்ணி யோசிச்சு அதை பத்தி யோசிச்சு பார்த்து நம்ம 2 நாள் அப்படின்னு சொல்லலை யாருமே. அந்த மாதிரி கால்குலேட் எல்லாம் பண்ணி சொல்லலை. இருந்தாலும் நம்ம தாத்பரியமே அதான். 2 நாள் நம்ம அப்படின்னு நம்ம விவகாரம் பண்ணா கூட லோகத்துல இருக்கிற வாழையை கேட்டா என்ன சொல்லுவா? 2 நாள் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் சொல்றீங்க? 2 நாளைக்கு 2 நாள் அப்படின்ற சொல்லிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனும் கடைசியில இந்த இத்தனை செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது பண்ணுவான். ஆகையினால நமக்கே தெரியாம நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். விவகாரம் அப்படிதான் நடக்கிறது. நம்ம 2 நாள் சூரியன் உதயமாயி அஸ்தமாறுது, உதயமாயி அப்படிதானே எடுத்துட்டு போவோம். நம்ம ஏன் க்ஷணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க போறோம்? சரி, கரெக்ட் தான். நல்ல கேள்வி. நானும் சொல்லும்போதுதான் யோசிச்சிருந்தேன். வேணுகோபால் சாமி ஆனா அடுத்த தடவை பொழுது வீடியோல வாங்கும் கேள்வி கேட்கும் பொழுது. சரி, நானே சொல்லும்போதுதான் யோசிச்சேன். நம்ம ஒன்றும் இந்த மாதிரி இதுவா இப்படி வச்சுக்கோமே, நம்ம அதை ஏதோ ஒரு உபாதியை நம்ம மீன் பண்ண தான் பண்றோம். ஏதோ உபாதியை நம்ம அவங்க மீன் பண்றோம். இப்போ 2 நாள் அப்படின்னும் பொழுது அந்த டைம் இப்போ வேணுகோபால் சாமி சொன்ன மாதிரி 2 உதயம் 2 அஸ்தமனம் அதனுடைய சேர்க்கையோ ஏதோ ஒன்று மனசுல வச்சு நம்ம பண்றோம். ஸோ அதையும் கொஞ்சம் ஆக்சுவலா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே தெரியாம அந்த ஒரு ஸ்பிளிட் மைக்ரோ செகண்ட்ல நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நாள் அப்படின்றது மனசுல ஓடுறதா, அதாவது ஒரு அஸ்தமனம் அப்படின்றது அந்த ஒரு 6ல இருந்து 6 அப்படின்னு சட்டு மனசுல ஓடுறதா, அந்த ஒரு ஸ்பிளிட் மைக்ரோ செகண்ட்ல கூட அந்த டைம் லைனையும் நம்ம வந்து இப்படிதான் ப்ராசஸ் பண்றோம். நமக்கே தெரியாம இப்படிதான் ப்ராசஸ் பண்றதா நம்ம சொல்லி ஆகணும். இல்லாட்டி எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம்? இந்த ஒரு நாள்ல இருந்து ஒரு நாள் 6ல இருந்து 6 அப்படின்னு 2
யூனிட் ஆஃப் 6 to 6 பேசுவோமே, 2 யூனிட் ஆஃப் 6 to 6 அப்படின்னாலே நம்ம 6 to 6ன்றது எப்படி ப்ராசஸ் பண்றோம்? கலெக்ஷன் ஆஃப் 6 to 6 2 நாள். எதெல்லாம் சிக்னிபிகண்டா இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறோமா சுவாமி? நமக்கு இப்ப பேசும்போது எது சிக்னிபிகண்டா தோணுதோ, இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தி இந்த பர்சன் வந்து ஆபீஸ்க்கு வந்தாரா இல்லையா அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நேத்தி காலையில பஞ்ச் டைம் அப்பதான் ஞாபகம் வரும். அதே நேத்தி நம்ம காஃபி குடிக்கும் போது இதை பேசணுமே அப்படின்னா அந்த காஃபி குடிக்கிற டைம்ல என்ன நடந்ததோ அது வரிசையா ஞாபகம் வரும். ஸோ எது சிக்னிபிகண்டோ, எதை பத்தி விவகாரம் பண்றோமோ அதை குறிச்சு நம்ம தேவையான நினைவுகளை வெளியில கொண்டு வரோம். ஆனா உள்ள எல்லாமே தான் இருக்கு. நீங்க வேற ரூட்ல போறீங்க. நீங்க போறது அந்த செயல் வந்து ஸ்மாரகமா இருக்கும், அந்த செயலை பத்தி போறீங்க. சரியா? அந்த நினைவு பத்தி சொல்றேன். நினைவு எப்படி அதை கோர்க்கிறோம் அந்த புரியுது. ஆனா நீங்க கேள்வி சொல்றீங்க நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னு வர மாதிரி. இப்போ நான் வேணுகோபால் சுவாமி சொன்னதை வச்சு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, 2 நாள் நான் அந்த திவ்ய தேசத்துல இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் வந்து 2 நாள் திருக்கணபுரத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன 2 நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ நம்ம கண்டிப்பா மனசுக்குள்ள அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த 2 நாள் அனுமானம் இல்ல, ஒரு வியாபக பாவம் மனசுல ஓடின்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த 2 நாள்ல நமக்கு 2 ஈவெண்ட், ஒரு இது நீங்க சொல்றீங்களோ இது சொல்லதா இருக்கலாம். ஒரு 2 ஈவெண்ட். எப்படிப்பட்ட ஈவெண்ட் அப்படின்னா, 2 ராத்திரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 ராத்திரி நம்ம அந்த 2 ஈவெண்ட் மனசுல தோன்றது. சரியா? ஆனா அந்த 2 ராத்திரி இருக்கு அப்படின்னாலே 2 நாள் கடந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆயிடுறது. ஏன்னா ஒரு ராத்திரி அப்படின்றது எங்க இருக்குமோ கண்டிப்பா அங்க ஒரு நாள் வியாபக பாவம் மாதிரி பார்க்கலாம். எங்க வந்து புகையோ அங்க நெருப்பு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு ராத்திரி இருந்திருக்கேனோ, அங்க கூட சரியான வியாப்தி வருமா? இந்த ஒரு இடத்துல ராத்திரி இருந்திருக்கேனோ, இப்போ 3 நாள் ராத்திரியில இருந்து அப்ப அந்த ஈவெண்ட் 3 நாள் ராத்திரி, அடுத்த நாள் ராத்திரி அந்த இடத்துல இருந்திருக்கேன் அப்படின்னு மனசுல ஓட, அப்போ மொத்த டைம் நாங்க இருந்திருப்பேன். இல்ல எனக்கு இப்போ அதுவே கூட அந்த ரெலவன்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து திருப்பாவைக்கு வராரு அப்படின்னா, நெல்லியே நான் வந்து நேற்று திருப்பாவில உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னா, நான் நைட் மட்டும் தான் இருந்தேன். சோ அந்த அந்த விவகாரம் எப்படி வருது? எதை பத்தி பேசுறோமோ அது சம்பந்தமா 2 தடவை நடந்தது. இப்ப 2 திருப்பாவை நடந்ததா? கோவிந்தன் சுவாமி, வேற இது எனக்கு விஷயமே கஷ்டமான விஷயம். வேற எக்ஸாம்பிள்லாம் கொண்டு வர வேண்டாம். நம்ம ஒரு சின்னதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். திருக்கணபுரத்துல நான் 2 நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம விவகாரம் பண்றோம். திருக்கணபுரத்துல 2 நாள் இருந்திருக்கேன்ற விவகாரம் பண்ணும் பொழுது என்ன நம்ம ப்ராசஸ் பண்ணி விவகாரம் பண்றோம்? இது ஒரு நல்ல நான் பண்றேன், நானே கொஞ்சம் யோசிக்கிறேன் என்னவா இருக்கும் இதுல அப்படின்னு யோசிச்சு நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் யோசிங்க. நம்ம சித்தாந்தத்துல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் ஒரு பட்சம் இருக்கு. இங்க ஆச்சாரியர் சாதிக்கக்கூடிய பட்சம் இன்னும் சுலபமான பட்சம் என்ன இருக்கு அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் இந்த க்ஷணம் அப்படின்றது மட்டும் கிடையாது, அதே போல மாசம் அப்படின்ற அந்த மாறுதல்களும் அதுல ஏற்படுறது காலத்துல. இப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஆயிடுறது? ரொம்ப சுலபமாக ஆயிடும். நம்ம சட்னி எதை ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை காலத்துல இருக்கு, அந்த மாதிரி ஒரு மாற்றம் அதை நம்ம புத்தி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சுலபமாக ஆயிடும். ஆனா அது வந்து அவ்வளவு அங்கீகரிக்கப்படுற பட்சம் கிடையாது. ஏன்னா அப்போ என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்கும் காலத்துல. எக்ஸாக்டா இப்போ வந்து க்ஷணம்னு ஒரு மாற்றம், அப்புறம் நிமிஷம்னு ஒரு மாற்றம், அப்புறம் கண்டா அப்படின்னு ஒரு மாற்றம், அப்புறம் அகோராத்திரம்னு ஒரு மாற்றம், அதே போல வாரம்ன்றதுல என்ன சொல்ல முடியும், மாசகான ஒரு மாற்றம், அயனம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்டடா ரிஜிடா இத்தனை மாற்றங்கள் தான் காலத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எதாவது சிக்னிபிகண்டா நம்ம எதான் விவகாரம் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம பண்ற விவகாரத்தை வச்சுட்டு காலத்தினுடைய சுபாவத்தை நாம் வந்து இப்படிப்பட்டதான ரிஜிடா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியாது. அதுவும் சரி வராது. ஆக முதல் பட்சம் தான், அது மட்டும்தான் பெரும்பாலும் ஆச்சாரியர் சாதிக்கிறார்.
க்ஷணம் அப்படின்றது வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும் காலத்துல அப்படின்னு. சோ அந்த பட்சத்தை வச்சுண்டு நம்ம கடைசியா சொன்னது முழுசா அது நான் கன்வே பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு தெரியல. மனசுல வச்சுட்டுது. ஏன்னா தனியான மாற்றங்கள் இருந்ததுன்னா அதையே நம்ம புத்தி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொன்னது முழுசா புரிஞ்சிருக்காது. எனக்கு அது புரிய வைக்கிறதுக்கு நிறைய சொல்ல வேண்டி இருக்கும். நம்ம அந்த பட்சத்தை விட்டுருவோம். இந்த பட்சத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் இதை பத்தி பார்ப்போம். நீங்களும் எல்லாரும் இதே லைன்ல யோசிக்கும். என்னன்னா காலத்துல வந்து இந்த க்ஷணம் அப்படின்னு மாற்றம் போயிட்டே இருக்கு. அது மட்டும் தான் மாற்றம் இருக்கு. திருக்கண்ணை பொறுத்து நான் 2 நாள் இருந்தேன் அப்படின்னு நம்ம விவகாரம் பண்றோம். ஸோ எதை கருதி நம்ம விவகாரம் பண்றோம் அப்படின்றத வந்து நானும் யோசிக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இதுல ஒரு கேள்வி, நம்ம க்ஷணம் மாற்றம் சொல்லும் போதே மாற்றம் தானே அப்படின்னு சொல்றோம். அப்போ அதையே நம்ம ஆல்ரெடி மாற்றம் ஒத்துட்டோம் இல்லையா? அது மாறுறதுன்னு ஒத்துட்டோம். அப்போ அந்த க்ஷணம் என்ற மாறாட்டம், அந்த க்ஷணம் மாறுறதுன்றதே நம்மளுக்கு ஆல்ரெடி புரியுறது இல்லையா? ஸோ ஏன்னா அந்த மாற்றம் நம்ம வந்து வேற ஒரு ரெஃபரன்ஸ் தான் புரிஞ்சுக்கிறோம். க்ஷணம் வந்து மாறுறதுன்றது வேற ஒரு இலை வந்து இன்னைக்கு பச்சையா இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு காயத்து அப்படின்ற போது மாறுதல் புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதே புரிதல் தானே இப்ப நம்ம அந்த திருக்கண்ணபுரம் க்ஷணம் மாறுறதுன்னு நம்மளுக்கு தெரியுது. க்ஷணம் மாறிண்டே போறது ரெண்டு ராத்திரி அங்க இருக்கும்ன்றது போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி ஏன்னா மாற்றம்ன்றதை ஒண்ணுன்றது நம்ம ஆல்ரெடி ஒத்துட்டோம். மாறுதுன்றதை யாரும் நம்ம டிபெண்ட் பண்ண போறது இல்லை. அப்படி இருக்கும்போது அதோ ஏன்னா மாறுதுன்றதை கேள்வி அது இல்லையே. மாற்றத்தை ஒத்துக்கிறத பத்தி ஒரு கேள்வி இல்லை. நம்ம 2 நாள் திருக்கண்ணபுரத்துல அங்க இருந்தேன் அப்படின்னும் பொழுது நம்ம 2 நாள் அப்படின்னு நம்ம வந்து மனசுல வர்றது இல்லையா விஷயம். அது வந்து கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவு க்ஷணங்கள் பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. அப்ப எப்படி நமக்கு அந்த என்ன ஒரு புத்தி வந்தது அங்க 2 நாள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன புத்தி வந்தது? அந்த ரெஃபரன்ஸ் வந்து ராஜா இருக்கும்போது டேஸ்ல எடுத்துக்கிறோம், அதே இயர்ஸ்ல இருக்கும்போது வருடங்கள் எடுத்துக்கிறோம். இதே சூரியன்ல இருந்து பூமிக்கு எவ்வளவு நாள்ல லைட் வருதுன்னா லைட் இயர்ஸ், ஸ்டார்ல இருந்து அப்படின்னு ரெஃபரன்ஸா பெருசா யூனிட்டை மாத்திரம் மாத்திட்டு போயிட்டே இருக்கும். இதே நம்ம 2 பேரும் பேசுறதுன்னா அந்த க்ஷணத்துல என்ன நடந்ததுன்னு, அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடந்ததுன்னு பேசுறோம். இல்ல நாழிகைன்னா நாழிகையில பேசுறோம். So it is a confined space or the space which we are referring to. அந்த ஸ்பேஸ் வந்து லார்ஜா இருந்தா லார்ஜா எடுத்துக்கணும், சின்னதா இருந்தா சின்னதை எடுத்துக்கணும். இப்படி யோசிக்கோமே. ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு கூட யோசிக்கலாம். இப்போ என்னன்னா எனக்கும் பக்கத்துல ஒருத்தர் இருக்கார், எனக்கும் அவருக்கும் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 5 சென்டிமீட்டர் அப்படின்றது மனசுல நமக்கு எப்படி படுறது? அது கலெக்ஷன் ஆஃப் என்னன்னு படுவோம், தெரிஞ்சு பார்ப்போம். 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். எனக்கும் அவருக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம அப்போ கூட மனசுல அந்த டிஸ்டன்ஸை போடுறோம் இல்லையா? அது வந்து கலெக்ஷன் ஆஃப் தோஸ் பாயிண்ட்ஸா தான் போகணும். இப்போ இங்கேக்கும் மார்ஸுக்கும் அப்படின்னு நம்ம சட்டுன்னு ஒரு இமேஜின் பண்ணி என்ன லைட் இயர்ஸ் இருக்குமா தெரியல, என்ன டிஸ்டன்ஸோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதும் கூட நம்ம மனசுல சரி அது வந்து கலெக்ஷன் ஆஃப் அந்த லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு அப்டிராக்டா தான் புரிஞ்சுக்கிறோம். லைட் இயர்ஸ் அப்படின்றது நம்ம அப்டிராக்டா புரிஞ்சுன்றோம் அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத. அடியன் சுவாமி, இப்போ நம்ம 2 நாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 நாளை எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஒரு நாள்ன்றது ஒரு பகல் பிளஸ் ஒரு இரவு அப்படின்றத சொல்றோம். பகல்னா என்னன்னாக்கா சூரிய உதயத்துல இருந்து அஸ்தமனம்னு எவ்ரி இது வந்து நம்ம ஒரு யூனிட்டா ஒரு குரூப் பண்ணி தான் சொல்றோமே தவிர, சோ அது படிப்படியா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரு யூனிட்ல தான் வந்து முடியும். சோ ஐ கெஸ் இந்த க்ஷணம்ன்றதுதான் அந்த யூனிட்டா இருக்கணும். சோ யூனிட்டோட கரெக்ட் தான். அது அந்த க்ஷணம் தான் கடைசி அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் அந்த க்ஷணம் தான். ஆனா இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம 2 நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலையே. அப்ப நம்ம புத்தி என்னன்னு ப்ராசஸ் பண்றது? ஏன்னா நம்ம புத்தி ஏற்கனவே அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. இது அப்ப நம்ம என்ன இருக்குன்னா, இதுதான் அந்த வியாபக பாவம் புத்தி யோசிச்சேன். ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டோம் நம்ம. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்கள் அப்படின்றதுதான் வந்து சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையிலும் இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டோம். ஸோ அந்த நேரத்துல வந்து நம்ம ஒவ்வொன்றா அந்த ஃபண்டமெண்டல் லெவல்ல நம்ம ப்ராசஸ் பண்ணாம போனா கூட
அப்ப இதுவே போதுமே சார், எனக்கு பதில் வந்துருதுன்னு தோன்றது. ஏன்னா இங்க அடிப்படை கேள்வி என்ன அப்படின்னா, 2 நாள் திருக்கணபுரத்துல நான் இருந்தேன் அப்படின்றத நான் என்ன தெரிஞ்சுட்டு சொல்றேன், 2 நாள் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், இவ்வளவு கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்கள், அதை தான் நான் மீன் பண்றேன். சரி, எனக்கு பதில் வந்துருதுன்னு தோன்றது. சரி, இப்போ ஒரு சின்ன 2 நாள் திருக்கணபுரத்துல இருந்தேன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்கள் அப்படின்னு தான் நான் மீன் பண்றேன். ஆனா நான் கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்கள் அவ்வளவு நான் எண்ணவே இல்லையே அப்படின்னா, இப்போ நம்ம அந்த நேரத்துல நம்ம என்ன எண்றோம் அப்படின்னா 2 நாள் அப்படின்ற மாதிரி என்ன, அந்த 2 நாள் அப்படின்றதையே, அந்த நாள் அப்படின்றதையே நான் முன்கூட்டியே கலெக்ஷன் ஆஃப் சவணங்களா வச்சுப்போம், இல்லாட்டி கலெக்ஷன் ஆஃப் கண்டங்களா அப்படின்னா பிரிச்சு வச்சுட்டு இருக்கேன் அந்த நாள். அந்த கண்டங்களையே நான் என்ன பண்ணிருக்கேன்னா நிச்சயமா கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்களாக நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ல இருந்து கூட்டி 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 ஏற்கனவே எனக்கு அனுபவம் ஏற்பட்டுருது. இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் அந்த 2 நாள் அப்படின்னு நான் அந்த பெரிய யூனிட்ல நான் விவகாரம் பண்ணா கூட முன்கூட்டியே எனக்கு என்ன இருக்குன்னா அந்த ஃபண்டமெண்டல் க்ஷணங்களுடைய ஒரு சேர்க்கை இது அப்படிங்கிறது முன்கூட்டியே மனசுல பதிந்துதான் இருக்கு. ஆகையினால இப்ப என்ன ஆகுது, நமக்கு க்ஷணம் அப்படின்ற அந்த ஒரு தத்துவமே போதும். 2 நாள் நான் இருந்தேன், 3 நாள் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே க்ஷணம் அப்படின்ற தத்துவமே போதும் அப்படின்னு அர்த்தம். அடியேன் சுவாமி, அடியேன் சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குறோம், காத்தால ஆயிடுத்து இன்னைக்குன்னு சொல்றாங்க அம்மா அப்பா. அப்படின்னா என்னன்னா ராத்திரி முழுக்க போச்சு, அப்புறம் கடிகாரத்தை நேரம் கத்து கொடுக்குறா, அதுல முள்ளு மெதுவா நகர்றத பாக்குறோம். அது ஒரு நாள் 1 நிமிஷம் அப்படின்லாம் சொல்லித்தரா. அதை வச்சு நமக்கு எல்லாருக்குமே அந்த புரிதல் வந்துருக்கு. இப்போ இன்னொருத்தர்கிட்ட நம்ம 2 நாள் சொல்றப்போ 2 பேருக்கும் ஒரே புரிதல் இருக்கு, 2 நாள்னா என்ன அர்த்தம் க்ஷணங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. அதனால ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் விளக்க வேண்டியது இல்லை. அதுதான் இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 2 நாள் நாங்க திவேசத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணி நம்ம விவகாரம் பண்றோன்றது எல்லாருமே இப்போ அந்த ஒரே பதில் தான் வரணும்னு தோன்றது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த க்ஷணங்களை கூடி கூடி சேர்த்தே பார்த்துருக்கோம். ஆக இப்போ தாத்பரியம் என்ன சொல்லணும் அப்படின்னா, 2 நாள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப நாள் அப்படின்னு தனியா ஒரு கால தத்துவம் இருக்கா? நம்ம இது நையாயிக்கனுடைய விஷயத்திலையும் பார்த்திருக்கோம். அங்க என்ன பதில் இருந்தது, அங்க அந்த கிரியா அது அவச்சேதகமாக இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த கிரியான்றது ஒரு கடல், அந்த கடல்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரிலாம் சில உதாரணங்கள்லாம் வச்சு பார்த்தோம், அவச்சேதகமா இருக்கு கிரியா அப்படின்னு. இப்போ இங்க நம்ம சித்தாந்தத்துல இந்த மாதிரி கூட இப்ப சில இடங்கள்ல பகல் இரவுனே கிடையாது, ரொம்ப நாளைக்கு முழுக்க பகலே இருக்கும். ஆனா கூட அவ நாள்கள்னு தான் அவ எடுக்கிறா. அப்போ அந்த கூட்டங்களை க்ஷணங்களோட கூட்டங்களை வச்சுதான் நாள்னு கணக்கிடுறான்னு பண்றா அப்படின்னு தான். சரியா, அதை நம்ம முன்கூட்டியே நம்ம அந்த க்ஷணங்களினுடைய கூட்டமாக தான் கிரகிச்சு வச்சிருக்கோம். ஒரு கூட்டத்தை நம்ம மனசுல வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அந்த யூனிட் நம்ம இன்னும் பெருக்கிறோம். ஸோ இது அந்த டிஸ்டன்ஸ்ல பார்த்துற மாதிரியே இந்த டைமும் பார்த்து சரியாதான் தோன்றுது. அடியே நானும் அதேதான் சொல்ல வந்தேன். ஐ திங்க் நம்ம க்ஷணம்ன்ற ஒரு இதை மெஷர் பண்றதுக்கு ஒரு எய்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அதுதான் கடிகாரம்ன்ற ஒரு எய்டு. இப்ப அது அதுல மாற்றம் ஆயிண்டே இருக்கு. ஸோ அந்த மாற்றத்தை நம்மளால கூட்டமா சேர்த்து நாள்னு ஒண்ணு இது பண்ணிருக்கோம் சொல்லலாம். ஐ திங்க் நீங்க அதேதான் சொல்ல வந்தோம். ஆமா, கலெக்ஷனா இருக்கு. சுவாமி ஒரு சின்ன சுவாமி, ஆக்சுவலி இப்போ நையாயிக்கர் பத்தி சொன்னதுனால நம்ம அங்க எப்படி காலத்தை புரிஞ்சிடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆக்ஷன் ஒரு காரியத்தோட அசோசியேட் பண்ணி புரிஞ்சிடணும் இல்லையா அங்க அவளோட பட்சத்துல. இப்போ தேவர் சொன்ன அந்த திருக்கணபுரம் எக்ஸாம்பிள் அதோட ரிலேட் பண்ணி பார்த்தா இந்த ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தோன்றது. இப்போ 2 நாள் அங்க இருந்தோம் அப்படின்னா முதல் நாள் நம்ம ராத்திரி அம்சம் ஆகணும், அடுத்த நாள் ராத்திரி ஆலிவாகணும். அப்ப நம்மளுமே இங்க க்ஷணம் பத்தி யோசிப்போமா? நம்மளும் ஏதோ ஒரு ஆக்ஷனை பத்தி யோசிக்கிற மாதிரி தோன்றது. அதோட அசோசியேட் பண்ண மாதிரி இல்லையே, அப்படி வேண்டாம். இப்போ யானை வாகனம் இருக்கு அப்படின்றதுனாலே அது அடுத்தடுத்தது இப்போ சப்தகி ரத்த சப்தமி புறப்பாடு இருக்கு, பெருமாள் அடுத்தடுத்து புறப்பாடு ஆகிட்டே இருக்கும். ஸோ வெறும் அந்த ஆக்ஷனை வச்சு நம்ம
அப்படி கிரகிக்கிறது கிடையாது இல்லையா. அந்த நாள் அப்படின்ற கணக்கு வந்து நிச்சயமா சூரிய அஸ்தமனம் உதயம், அதுதான் யூனிவர்சல் அவச்சேதகம். நாளுக்கு வந்து அதான் அவச்சேதகம். அதை நம்ம மாற்றவே முடியாது. நம்ம அங்க 2 நாள் சொல்லும் பொழுது யாழிவானத்தைச்சுன்னு சொல்லவே முடியாது. யாழிவானமா 2 சிம்மவானத்தை வச்சுட்டு சொல்லவே முடியாது. நம்மளுக்கு அந்த 2 நாள்னு தோன்றதை வந்துட்டு ஏதோ ஒண்ணுத்தோட அசோசியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா, அதனால அந்த கேள்வி 2 நாள் வந்து எப்படி அசோசியேட் பண்றோம்னா, நம்ம 2 அஸ்தமனம் அந்த கிரியாவை தான் நம்ம மனசுல வச்சுக்கணும், வேற வழியே கிடையாது. யாழிவானம் கண்டிப்பா அவச்சேதகமா இருக்க முடியாது. நாளுக்கு வந்து யாழிவானம் அவச்சேதகமாகவே இருக்க முடியாது. நம்ம யாழிவாகனத்தை வந்து அவச்சேதகமா வச்சுட்டா கூட அது கண்டிப்பா அது வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு சூரிய அஸ்தமனத்தை போய் அதுக்கு ஸ்மாரகமா இருக்கணும். அதாவது முன்னால் ஏற்பட்ட சூரிய அஸ்தமனம், அடுத்தது 2 சூரிய அஸ்தமனம் 2 சூரிய உதயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா. நல்லா யோசிச்சு பார்க்கலாமே, அது வெறும் யாழிவானத்தை வச்சுட்டு அதை விவகாரம் பண்ண வாய்ப்பே கிடையாது. சூரிய அஸ்தமனம் யாழிவாகனம் இல்லாதனால அப்புறம் சொல்லவே முடியாது. we take the nearest reference unit. இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்தா 1 அடி இருக்கு, 1 அடின்னு சொல்றமே தவிர 300 mm அவ்வளோ இருக்கு, மைக்ரோ மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லை. 1 அடின்னு சொல்றோம். அந்த மாதிரி பார்க்கும்போது the nearest unit for a day is a day. அந்த டேயை நம்ம டேன்னு சொல்றது ஈஸியா இருக்கு, எல்லாருக்கும் புரியுது. அது மல்டிபிள்ஸ் 2 நாள்ன்றது 2, அந்த 2 நாள்ன்றது 2/365 ஆஃப் a yearன்னு யாரும் சொல்றது கிடையாது. சோ டேன்றது நியரஸ்ட் யூனிட். எது எல்லாருக்கும் சகஜமா புரியுமோ அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு புரிய வைக்கிறோம். சரி, அது கரெக்ட் தான். ஆனா பதிலும் வந்துருதுன்னு தோன்றது. எல்லாமே வந்து நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்களா முன்னாடியே பார்த்து வச்சுருக்கோம். அந்த நாளை கூட கலெக்ஷன் ஆஃப் க்ஷணங்களாக முன்னாடி அனுசந்தானம் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய யூனிட் தேவைப்படுறது 2 நாள் அப்படின்னு சொல்றதா சுலபமா இருக்கு. 2 வருஷம்ன்றது வந்து யாரும் ஆயிரக்கணக்கான நாட்கள் அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா வருஷம்ன்றதே முன்கூட்டியே நம்ம வந்து 365 நாள் அப்படின்னு மனசுல புரிஞ்சு வச்சுட்டோம். 365 360 நாள் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம மனசுல புரிஞ்சு வச்சுட்டோம். அதை சரிதான், அதுக்கு பதில் வந்துருதுன்னு தான் தோன்றது. இப்போ காலத்துக்கு இந்த அவஸ்தா உண்டு அப்படின்றது பார்த்தா, சரி ஜீவாத்மாவுக்கு என்ன அவஸ்தை? எல்லாமே திரவியம்னு சொல்லணும். ஜீவாத்மாவுக்கு என்ன அவஸ்தை? தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானத்தினுடைய அது தர்மபூத ஞானத்துக்கு ஒரு மாற்றம் வரும், அதுக்கே ஒரு அவஸ்தை. அது நம்ம சித்தாந்தத்தை ஒரு திரவியமா, அதுவும் ஒரு திரவியமா வச்சுக்கணும். தர்மபூத ஞானம் ஒரு திரவியம் தான். அது வேற நம்ம தனியா போட்டுக்கலாம். தர்மபூத ஞானம் தனியா திரவியமா இருக்கிறதுனால அதுக்கே வந்து சங்கோச்ச விகாசம் அப்படின்றதுனா அதுக்கே ஒரு அவஸ்தை வருது. தர்மபூத ஞானத்துக்கே மாறுதல் வருது, அதுவும் திரவியம். இங்க தனியா நோட்ஸ் எடுத்து அவங்க குறிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு சங்கோச்ச விகாச ரூப அவஸ்தைகள்லாம் வருது. ஜீவாத்மாவுக்கு வந்து உடலை விட்டு போறது பிரியறது அப்படின்றது. அப்போ நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் அவர்களுக்குலாம் என்ன அவஸ்தை அப்படின்னா, அவர்களுக்கு தர்மபூத ஞானம் ஆகிற திரவியம் மாறுறது. அதுவே அவர்களுடைய ஒரு அவஸ்தா பேதம் தான். இதுதான் மற்ற சித்தாந்தத்துல அவன் கேள்வி கேட்பான். ஏன்னா முக்தி அப்படின்றது வந்து மாற்றமில்லாத ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க விகாரத்தை வந்து மோட்சம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். பதில் இதுதான், கர்மகிருத்த விகாரம் தான் வந்து சம்சாரம். அங்க வந்து ஐச்சிகமான விகாரம் ஏற்படுறது, அதனால அது தோஷம் கிடையாது. சரி, இப்போ அதே போல ஜீவாத்மாவுக்கு இது பார்த்தோம்னா இந்த மாதிரி அவஸ்தா பேதம் பார்த்தோம். பரமாத்மாவுக்கு என்ன அவஸ்தா பேதம்? சம்யோகம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது என்னன்னு புரிஞ்சுதான்? பரமாத்மாவுக்கு இது அவஸ்தா பேதம், சம்யோகம். என்ன அர்த்தம் இருக்கும் அதுக்கு? விசிஷ்டமான அந்தர்யாமியாக இருப்பது. கோவிந்தன் சாமி ஆரம்பிச்சு அந்தர்யாமியா? சரி, அது ஒண்ணு யோசிக்கலாம். அந்தர்யாமி அந்த அந்த ஆங்கிள் பத்தி அப்புறம் யோசிப்போம்.
எல்லா விஷயங்களும் கொடுக்குது. கோவிந்தன் சுவாமி ஆரம்பிச்சார். விசிஷ்டமான விஷயங்களோட கூடியிருக்கிற பிரம்மம், ஸ்தூலமான எல்லாருமே அப்போ இதுதான் எல்லாருமே சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எல்லாருமே விசேஷம்னு ஆரம்பிக்கிறீங்களோ இல்ல. இந்த சையோகம் அப்படின்றது என்னன்னா, சரி கோபாலன் சாமி சொன்னதுன்னா யோசிப்போமே, அந்தர்யாமியா இருந்து இல்ல அதுவும் இதே பதில் தான் வரும் போல இருக்கு. எல்லாருமே இதேதான் மனசு வச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அனைவரும் என்ன பதில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, விசிஷ்டமா இருக்கு பிரம்மம். அப்போ அந்த விசேஷணத்துக்கு ஏற்படக்கூடிய விகாரங்கள்லாம் அது பிரம்மத்துக்கும் வரும், பரமாத்மாவுக்கும் வரும். அந்த மாதிரி பதில் சொல்றதா தெரியறது. இல்ல சுவாமி, அந்த விகாரங்கள் அந்த சித்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த சித்தோட கூடி இருக்காரு இல்லையா, சித்த பிரம்மத்தோட கூடி தானே சித்து இருக்கு. அது முதல்ல விசிஷ்டமா சில காலம் இருக்கு, அப்புறம் ஸ்தூலமா சில காலம் இருக்கு, அப்புறம் சூக்ஷ்மமா சில காலம் இருக்கு. நான் சொல்றதுதான் அது. நீங்க இதுதான் சொல்ல வரீங்க கடைசியில. அந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய விகாரம் தானே வேணும். சரீரத்துக்கு இருக்கக்கூடிய விகாரம் அது பிரம்மத்துக்கும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப அவஸ்தான்றது வந்துடுது. அதுதான் எல்லாருமே சொல்ல வரீங்க பதில். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கிளியரா யோசிச்சு பாருங்க. இதுதான் யோசிக்கிறீங்க கடைசியில. விசிஷ்டம் சொல்றது எல்லாமே இதுதான் தாற்பயம். ஆனா இங்க அது சொல்லல. இங்க சையோகம் அப்படின்றது பரமாத்மா விபுவா இருக்கார், எல்லாத்துலயும் பறந்து பரமாத்மா இருக்கார். சரியா? சையோகம்ன்றது நம்ம ஒத்துக்கிறோம். சையோகம்னா என்ன பதார்த்தம்? ஐயாயிக்கா சொல்றதே தான் நம்மளுக்கு சையோகம்னா என்னது? சேர்க்கை. சரி, எதுக்கும் சேர்க்கை சையோகம்ன்றது. குடத்துக்கும் நிறத்துக்கும் சையோகம் இருக்கு இல்லையா? இல்ல, குடத்துக்கும் சையோகம் இருக்கும். இன்னொரு திரவியத்துக்கு தான் சையோகம் தேவைப்படும். குடத்துக்கும் நிறத்துக்கும் சையோகம் கிடையாது. குடமானது அந்த நிறத்தை கொண்டதாக இருக்கும். அதுக்கு சையோகம் ரெண்டு திரவியத்தினுடன் சையோகம் ஏற்படும். ஆக பரமாத்மான்ற விபுவா எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தத்துவம் திரவியம். இப்ப ஏன் கை அசைக்கிறான் இல்லையா, இதுவே இப்போ ஒரு சையோகம் தான். பரமாத்மா கூட நம்ம இப்படி தொடர்பு கொள்றோம் பரமாத்மான்ற தத்துவத்து கூட. இது பரமாத்மாவுக்கு ஏற்படுற ஒரு விகாரம் தான், ஒரு அவஸ்தை தான். விகாரம்னு சொல்ல வேண்டாம், விகாரம்னா வேற ஒரு சென்ஸ் கொடுத்துரும். பரமாத்மாவுக்கு வரக்கூடிய ஒரு அவஸ்தை. இப்ப பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த பொருளோட இப்படி தொடர்பு கொண்டு வராக இருக்கார். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு பொருளோட தொடர்பு கொண்டு வராக பெருமாள் இருக்கார். பகவத் தத்துவம், இந்த திவ்யாத்ம சுரூபமானது இப்படி இருக்கு. இப்படி சையோகம் அப்படின்றது ஒரு தனி தத்துவமா இருக்கு. சையோகம் தனி தத்துவம்ன்றது யாருமே ஒரு சந்தேகத்தோட புரிஞ்சுக்க கூடாது. முன்னாடியே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். திரவியம்ன்றது ரெண்டுமே ஒட்டி கொண்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த ஒட்டி இருக்கிற தன்மை அப்படின்றது புதுசா வந்தது ஒரு தன்மை. அதுக்கு ரெண்டு திரவியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்படி வேணா புரிஞ்சுக்கோங்களா? இப்போ சையோகம்ன்றது தனி பதார்த்தம்னு ஒத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி வரலாமா? சையோகம்ன்றது தனியா நம்ம ஒத்துக்கணுமா? அந்த கேள்வி இல்ல சுவாமி. பட் இப்ப ரெண்டு குடத்துக்கு இடையில சையோகம் இருக்குன்னா, இந்த குடம் வேற, அந்த குடம் வேற, அது ரெண்டுக்கும் இடையில சையோகம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. பிரம்மத்துக்கும் சித்துக்கும் சையோகம் இருக்கு அப்படின்னு சொல்றது இது பிரம்மம் வேற, சித்து வேறங்கிற மாதிரி இருக்கு. அப்ப சித்து தனி பொருள் இருக்கா என்ன? பிரம்மம் இல்லாத சித்து தனி பொருளா இருக்கா இல்ல? அப்படி இல்லையே. அப்ப எப்படி அது பிரிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு, பிரம்மத்தை விட்டு தனி பொருள் தான், சித்துன்றது தனி பொருள் தான். ஒருவேளை தனிதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தனிதான் பிரிச்சு காட்ட முடியாத மாதிரி தனித்து இருக்கா? ரெண்டு குடத்தை பிரிச்சு காட்ட முடியும். அந்த மாதிரி பிரம்மத்தையும் சித்தையும் தனித்து பிரிக்க முடியுமா அப்படி கேட்கணும். தனியா தான் இருக்கு, ரெண்டுமே தனிதான். வேதம் தானே பிரிக்க முடியாது. சித்தை விட்டு பிரம்மத்தை எடுத்தாதானே பிரிக்கிறதா அர்த்தம். எடுக்க முடியாது இல்லையா? அப்ப எப்படி அது ரெண்டு பொருள்னு சொல்ல முடியும்? எப்படி அது சேர்க்கைன்னு சொல்ல முடியும்? அதான் நான் சித்தையை இங்க எடுக்க வேண்டாம். பிரம்மத்துக்கு ஆசை அப்படின்றது பிரம்மம் எங்கதான் சுத்தி இருக்கு இப்போ. ஆக இப்போ என் கைக்கு வெள்ளை இங்கேயும் எப்படி ஆகாசம் இருக்கோ, எப்படி காலம் இருக்கோ, அதே போல இங்க பிரம்மமும் இருக்கு. அப்போ பிரம்மத்துக்கும் இந்த கைக்கும் தொடர்பு ஏற்படுறது. இந்த கை பிரம்மம் கிடையாது, இந்த கைக்குள்ள பிரம்மம் இருக்கு. கைக்கு வெள்ளை அதே பிரம்மம் தான் இருக்கு. அப்போ வெள்ள அந்த பிரம்மம் இருக்கு, கைன்றது தனி திரவியம் தான், வேதம் தான் சித்தாந்தம். அதனால அச்சித்து வேற, இந்த பிரம்மன்றது வேற. சித்து பொதுவா சித்து அச்சித்து சித்தியம் ஈஸ்வரனை பத்தி தான் விசாரம் வரும்.
அச்சித்தை பத்தி கவலையே கிடையாது. ஸோ அச்சித்தும் பிரம்மமும் தனிதான். அப்போ இதோட எப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, இப்படி வச்சுக்கோம், ஒரு பெரிய கடல் இருக்கு, ஸ்டில்லா இருக்கு, சரியா? ஒரு குளமானது ஸ்டில்லா இருக்கு. இப்போ அங்க வந்து நம்ம ஏதோ ஒரு பதார்த்தத்தை அங்க வைக்கிறோம், அந்த இடத்துல இந்த முழுகி போடுது, இந்த பதார்த்தமானது அங்க முழுகி போடுதுன்னு வச்சுக்கோமே. இல்லாட்டி கடல் வேணாமா, இல்லாட்டி ஒரு வெட்ட வெளியா ஒரு இருக்கு, ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் ஒண்ணு இருக்கு, எப்படி வச்சுப்போம், பிளெயின் சர்ஃபேஸ் ஒண்ணு இருக்கு. இப்போ பிளெயின் சர்ஃபேஸ்ல ஒரு இடத்துல ஒரு மார்க்கரை வைக்கிறோம். இப்போ அந்த பிளெயின் சர்ஃபேஸுக்கு இது வந்த ஒரு தர்மம் தானே, இது மார்க்கரோட ஒரு தொடர்பு அப்படின்றது அங்க வந்த தர்மம். இப்போ அதே மார்க்கர் எடுத்து அந்த பிளெயின் சர்ஃபேஸ்ல இன்னொரு இடத்துல வைக்கிறோம். அப்படி வச்சோம்னா அப்போ அந்த சர்ஃபேஸுக்கு இப்ப என்ன இருக்கு, ஒரே சர்ஃபேஸ் தான், மார்க்கரும் அதுவே தான். அங்க அந்த எடுத்து ஒரு இடத்துல வைக்கும் பொழுது இப்போ அதுக்கு வந்து ஒரு வந்து சேர்ந்த ஒரு தன்மை இருக்கா இல்லையா, ஒரு சம்யோகம் அப்படின்றது அங்க ஏற்பட்டிருக்கு இல்லையா? அந்த ரீஜனை பார்த்து அதுக்கு ஒரு சம்யோகம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. Again, air or space is enveloping everything அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ பரமாத்மா is enveloping all சித் அச்சித் அப்படின்னும் போது அங்க சம்யோகம் வந்துடுறதா? அந்த சம்யோகம் தான் அது எப்பவுமே இருக்கிறதாச்சு. அதுக்கு வந்து ஒரு மாற்றம் சொல்லணும் இல்லையா? இப்ப நம்ம பாக்குறது வந்து அவஸ்தா அப்படின்னா ஒரு மாற்றம் சொல்லணும். இப்ப எப்ப பார்த்தாலும் பெருமாள் எல்லாத்தையும் என்வெலப் பண்ணி இருக்காரு அப்படின்னா அங்க ஒரு மாற்றத்தையும் சொல்ல முடியாது. அவருக்கு நேர ஒரு மாற்றம் சொல்லணும், பிரம்மத்துக்கு நேர ஒரு மாற்றம் சொல்லணும். அது எப்படிப்பட்ட மாற்றம் அப்படின்னா, மற்றதெல்லாம் மூவாயின் இருக்கு இல்லையா, மூவாரத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தம் இருக்கதான் செய்யறது. மூவாரத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சரி, காலத்துக்கு காலன்றது ஒரு தனி தத்துவமா இருக்கு. நம்ம வந்து இப்போ கையெல்லாம் அசைக்கப்படுறது, அசைக்கப்படும் பொழுது அந்த கையுடைய தொடர்பானது காலத்துக்கு மாறுகிறது அப்படின்னு வச்சுக்கணும். ஏன் தொடர்பு மாறுகிறது? அதே தொடர்பா இப்படி வச்சுக்கோமே, சிம்பிள் இப்படி சொல்லிடலாம். இப்போ அந்த பிளெயின் சர்ஃபேஸ் யோசிச்சோம் இல்லையா, அந்த ஒரு பதார்த்தம் இருக்கு. இப்போ அந்த பதார்த்தத்துக்கும் பிளெயின் சர்ஃபேஸுக்கும் கான்டாக்ட் இருக்கு. நம்ம அந்த பிளெயின் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த மார்க்கரை வந்து இன்னொரு இடத்துல வச்சுட்டோம். இப்போ அதே கான்டாக்டா? இவ்வளவுதான் விஷயம். வேற கான்டாக்ட் தானே. இப்போ கான்டாக்ட் இஸ் a property of what? இதோடைய கான்டாக்ட் அந்த ரெண்டு பொருளுடைய ப்ராப்பர்ட்டி தான். ஆனா வேற வேற காலத்துல வேற வேற இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ முன்னாடி கான்டாக்ட் இப்ப கிடையாது இல்லையா? ஆமா. அப்ப புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு அந்த சர்ஃபேஸுக்கு. இப்போ அவ்வளவே தான். இப்போ பிரம்மத்துக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு, இப்படி பண்றேன். பிரம்மத்துக்கு இப்போ ஒரு கான்டாக்ட் மாறுறது. கான்டாக்ட் பண்ற ஆப்ஜெக்ட் ஆனது மூவ் ஆகுறதுனால பிரம்மத்துக்கு இப்போ கான்டாக்ட் மாறுது. ஆக கோவிந்தன் சுவாமி கேக்குற மாதிரி கை மாறும் போது பிரம்மத்துக்கு இந்த ஹேண்ட் மாறுற மாதிரி ஹேண்டுன்னு ஒரு இருக்கு, அதுவும் மாறுது. அப்ப அதையும் அங்க கொண்டு வரணும் இல்ல? கொண்டு வந்தா சொல்றேன்னா ஹேண்ட்ன்றது மாறலையே, ஹேண்டோடைய இடம் தான் மாறுறது. இங்க எக்ஸ்ட்ராவா என்ன கேட்கணும் அப்படின்னா, இங்க இடம், இப்ப இந்த பிளெயின் சர்ஃபேஸ் அல்ல ஒரு மார்க்கர் வைக்கிறோம், அந்த மார்க்கர் எடுத்து இன்னொரு இடத்துல இந்த பிளெயின் சர்ஃபேஸே நம்ம மாத்துறோம். ஸோ இடம் மாறுறது, கான்டாக்ட் மாறுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிளெயின் சர்ஃபேஸ் ஒரு ஆப்ஜெக்ட், ஆகாசம் இடம் அப்படின்றது தனியா ஒண்ணு இருக்கு. அதே போல இங்க வந்து இந்த மார்க்கர் அப்படின்னு தனியா ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு ஆனா கான்டாக்ட் வந்து மாறுறது, இடத்துக்கும் மாறுறது, அந்த பிளெயின் சர்ஃபேஸ்லயும் மாறுது, அந்த மார்க்கருக்கும் மாறுது. ரெண்டு பொருள் இருக்கு. இதே மாதிரி இப்ப கை மாறும் போது பரமாத்மாவுக்கும் இந்த கைக்கும் ரெண்டு வருது. ஆனா நம்ம இப்ப வெறும் பரமாத்மாவை உண்டிதான் இங்க ரெஃபர் பண்றோம். நம்ம ரெஃபர் பண்றோம். அது புரியல. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம கைக்கு வந்து அவஸ்தை இருக்குன்னு கேள்வி வராது. கை வந்து திரவியம் இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளவோ அவஸ்தை மாறுறது. கைக்கு மாற்றது யாரும் அதை பத்தி சங்கையே பண்ண போறது கிடையாது. பரமாத்மாவுக்கு மாற்றம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்கே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, பரமாத்மா, அதே போல இந்த கை இருக்கு.
ஸோ கைக்கும் பரமாத்மாவுக்கும் கான்டாக்ட் மாறும் பொழுது கையுடைய ப்ராப்பர்ட்டி மாறுறது, பரமாத்மா ப்ராப்பர்ட்டி மாறுறது. ஸோ இப்போ கைக்கு ப்ராப்பர்ட்டி மாறுறதை பத்தி இப்ப யாருமே கவலை கிடையாது. பரமாத்மாவுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி மாறுறது அப்படி பார்த்தோம்னா, அப்போ கை வேற இடத்துக்கு போகும்பொழுது இப்போ பரமாத்மாவுடைய ப்ராப்பர்ட்டியை மாறுறது அப்படின்றது கண்டிப்பா அந்த பிளெயின் சர்ஃபேஸ், இந்த மார்க்கர் அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா இங்கேயும் கான்டாக்ட் மாறுறது, பரமாத்மா இடத்துல இருக்கக்கூடிய கான்டாக்ட் மாறுறது. இது இது புரிஞ்சிருக்குன்னு தோன்றது. பரமாத்மா இடத்துல இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் ஆனதான் சம்யோகம். ஸோ அந்த கான்டாக்ட் ஆனது மாறுறது. சரியா? ஒரு கேள்வி இதுக்கு மேல வரலாம். என்னன்னா, இந்த மார்க்கர், பிளெயின் சர்ஃபேஸ், அதுக்கு அப்புறம் நம்ம பாக்குறது வந்து அந்த ஆகாசம்னு ஒரு தத்துவம் இருக்கு, இடம் மாறுறது அப்படின்னு. இங்க வந்து இப்போ இங்கேயும் அதே தான் சொல்லி ஆகணும். ஆகாசம் ஒண்ணு இருக்கு, பரவான் பெருமாள் ஒருத்தர் இருக்கார், அதே போல கை இருக்கு. ஸோ கை வந்து இங்கே நாங்க மாறுறது அப்படின்னும் பொழுது பரமாத்மாவோட அந்த கான்டாக்டும் மாறுறது. அந்த ஆகாசத்தை காட்டிலும் அவனுடைய அந்த ஆகாசத்துக்கே வந்து ஒரு ஆதாரம் பகவான் தான். சரி, அதை பத்தி இப்போ யோசிக்கணும். இது புரிஞ்சா போதும். இந்த பிரெயின் சர்ஃபேஸ் இந்த கான்டாக்ட் மாறுறது அப்படின்றத இங்க பரமாத்மாவுக்கும் மாறக்கூடிய ஒரு இது வரக்கூடிய அவஸ்தை. ஸோ சம்யோகம் அப்படின்னா இதான் அர்த்தம். அது சரி சுவாமி, அவஸ்தைக்கு லட்சணம் என்ன சுவாமி? அது எது மாறிண்டே இருக்கோ அதுதான் அவஸ்தை. அவஸ்தைக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, எது மாறிட்டே இருக்கோ கிடையாது. அவஸ்தை அப்படின்றது வந்து ஆகந்துக தர்மம், அதான் அவஸ்தை. வந்து சேர்ந்த தன்மை. இப்ப இங்க வந்து சேர்ந்த தன்மை என்ன? கடைசி நம்ம பார்த்ததுல புது கான்டாக்ட். அப்ப வந்து சேர்ந்த தன்மையாக இருக்குது. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? இந்த வந்து சேர்ந்த தன்மை எப்படி சொல்றது? அக்வைர்டு, வந்து சேர்ந்த தெரியல. இங்கிலீஷ் எப்படி சொல்றது? வந்து சேர்ந்த தன்மை எனக்கு தெரியல. இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இங்கிலீஷ்ல வந்து சேர்ந்த தன்மை. அது பிரளய காலம். அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி. இல்ல வந்து சேர்ந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லு. அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி தான் சரியா. அக்வைர்டா? சரி, அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி. அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி சரி. ஆனா வந்து சேர்ந்த இது கிட்டினா மாதிரி ஆயிடுறது. அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டின்றது வந்து சேர்ந்த தன்மை. ஏன்னா அந்த ஆகந்துக தர்ம விசேஷம், அதான் ஆகந்துகன்னு வந்து சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். சரி, அக்வைர்டு கொஞ்சம் வந்து சேர்ந்த ஒரு தோற்றம் தெரியுது. ஏதோ இதுதான் அதை அட்ராக்ட் பண்ண மாதிரி தெரியுது, அந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுறது. சரி, அப்ப இப்போதைக்கு அக்வைர்ட் சுதர்ஷன் சாமி என்ன ஒரே ஒரு கேள்விதான். அதாவது திரவியம்னா எதுக்கு வந்து சேர்ந்த தன்மை இருக்கோ அது திரவியம் இல்லையா? ஜஸ்ட் சாரி, ஐ அம் கோயிங் பேக் டு தி பேசிக்ஸ். ஆமா, அது ஆகத்துக்கு தர்ம விசேஷா, அதான் அவஸ்தைன்றது. எதுக்கு அதான் திரவியம். சரி, இன்னைக்கு இதோட போதும். அந்த பௌத்த மதம் இன்னும் சிரமமா இருக்கும்.